നാലാമത് ഗദ്യഭാഗം പരീക്ഷിത്ത് മഹാരാജ ശ്രീ சுகபிரமர்ஷிட்ட இப்போ அவரோட டவுட்டை கேட்குறார். ஸ்ரீ சுகபிரமர்ஷி நன்னா அழகா வர்ணிச்சுட்டு தான் இருக்கார். நடுவிலானா மகாராஜாவுக்கு டவுட்டு வரத்த அப்பப்போ கிளியர் பண்ணிக்கிறார். நல்ல ஒரு சிஷ்யனோடு லட்சணமாக்கும் இது. பல விஷயங்களை குரு உபதேசிக்கிறத டவுட்டுகள் உண்டாகிறத நடுவில் அப்பப்போ கிளியர் பண்ணிக்கிறது நல்ல ஒரு சிஷ்யனோடு லட்சணமாயிட்டு இங்கே சொல்லப்படுறது. ராஜோவாஜா பரீட்சித் மகாராஜா ஸ்ரீ சுகபிரமர்ஷிட்ட இப்படி கேட்டார். நரகாஹா நாம பகவன் கிம் தேச விசேஷாஹ அதவா பஹிஹி த்ரிலோக்யாஹ ஆஹோஸ்வித் அந்தராள இதி. நரகா நாம பகவன் கிம் தேச விசேஷா அதவா பஹிஸ்திரிலோக்யா ஆஹோஸ்விதந்தராள இதி. பரீட்சித் மகாராஜா கேட்டார், பிரம்மன் பிரம்மஜானியா இருக்கிறவரே அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறார். நரகங்கள் அப்படிங்கிறது என்னவாக்கும்? அது பூமியிலேயாக்கும் இருக்கா, பூமிக்கு வெளியிலேயாக்குமா இருக்கு? அதெல்லாம் ஒன்று சொல்லித்தாங்கோளேன். பகவன் பகவல் குணகணங்கள் இருக்கிற ஸ்ரீ சுகபிரமர்ஷே பிரம்மஜானியா இருக்கிறவரே அப்படின்னு பரீட்சித் மகாராஜா ஸ்ரீ சுகபிரமர்ஷிய பகவன் அப்படின்னு கூப்பிடுறார். എന്നിട്ട് கேட்கிறார், நரகாஹா நாம நரகங்கள் அப்படின்னு பேர் இருக்கிற தேச விசேஷாஹா கிம் பிரத்யேகமான தேசங்கள் அப்படி இல்லைன்னா ஸ்தானங்கள் இருக்கோ? அதவா அப்படி இல்லை அப்படின்னாக்கா த்ரிலோக்யாஹா த்ரிலோகத்துக்கும் பகிஹி வெளியிலேயாக்குமோ நரகம் இருக்கு. ஆஹோஸ்வித் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்தராளே த்ரிலோகங்களுக்கு உள்ளயாக்குமோ நரகங்கள் இருக்கு. இதி இப்படின்னு கேட்டார் பரீட்சித் மகாராஜா ஸ்ரீ சுகபிரமர்ஷிட்ட அப்படின்னு சூதன் சௌனகாதிகள் கிட்ட வர்ணிக்கிறார். அதாக்கும் இங்க இந்த கத்திய பாகத்தோடு கடைசியில இதி அப்படின்னு சொல்லப்பட்டது. சூதனோடு வர்ணனைய இதி அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது. பாகவதம் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம், நைமிசாரண்யத்துல சௌனகாதி மகர்ஷிகளுக்கு சூதனாக்கும் பாகவத கதைகளை வர்ணிக்கிறார். அந்த பாகவத கதைகளுக்குள்ள இருக்கிற ஸ்ரீ சுக பரீட்சித்து சம்பாதமாக்கும் வர்ணிச்சுருக்கார். இப்போ அந்த சூதனாக்கும் சௌனகாதிகளுக்கு பாகவதத்தை வர்ணிக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஆயிட்டு இந்த கத்திய பாகத்தோடு கடைசியில இதி அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி சூதன் சௌனகாதிகளுக்கு வர்ணிக்கிறார். பரீட்சித் மகாராஜா இப்படி ஸ்ரீ சுகபிரமர்ஷிட்ட கேட்டார் அப்படின்னு இதி சூதன் சௌனகாதிகளுக்கு சொன்னார். அஞ்சாவது கத்திய பாகம் ரிஷிஹி உவாச்ச. ரிஷிருவாச்ச ரிஷிஹி அப்படின்னு சொன்னது இங்க ஸ்ரீ சுகபிரமர்ஷி. ரிஷிஹி உவாச்ச ஸ்ரீ சுகபிரமர்ஷி பரீட்சித்துக்கு பதில் சொன்னார். ரிஷிருவாச்ச அந்தராளே ஏவ த்ரிஜகத்யாஹ அஸ்து திஹி தட்சிணஸ்யாம் அதஸ்தாத் பூமேஹே உபரிஷ்டாத் ச ஜலாத் யஸ்யாம் அக்னிஷ்ட்வாத்த ஆதயஹ
പിതൃഗണാഃ ദിശി സ്വാനാം ഗോത്രാണാം പരമേണ സമാധിന സത്യാഃ ഏവ ആശിഷഃ ആശാസാനാഃ നിവസന്തി അന്തരാള ഏവ ത്രിജഗത്യാസ്തു ദിശി ദക്ഷിണസ്യാമദസ്താദ് ഭൂമേരുപരിഷ്ടാച്ച ജലാദ്യസ്യാമഗ്നിഷ്ട്വാത്താദയഃ പിതൃഗണാദിശി സ്വാനാം ഗോത്രാണാം പരമേണ സമാധിനാ സത്യാ ഏവാശിഷ ആശാസാനാ നിവസന്തി. ஸ்ரீ சுகபிரமர்ஷி சொன்னார், நரகங்கள் 3 லோகங்களுக்கு உள்ளதான் ஸ்திதி பண்றது. 3 லோகம் அப்படிங்கிறது 7 14 லோகம். இந்த 7 14 லோகங்களுக்கு உள்ளதான் இந்த நரகங்கள் ஸ்திதி பண்ணுறது. பூமிக்கு கீழே இருக்கிற 7 பாதாள லோகம், பூமிக்கு மேலே இருக்கிற 6 பரலோகங்கள். இப்படியாக 7 14 லோகம். இந்த 7 14 லோகங்களுக்குள்ளதான் நரகங்கள் ஸ்திதி பண்ணுறது. பூமியோடு அடியிலையும் ஜலவிதானத்துக்கு மேலேயும் தெற்கு திக்குகளிலையும் ஆயிட்டு இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிறது. அங்க அக்னிஸ்வாத்தன் அப்படிங்கிற பிதிருகணங்கள் அவ சொந்தம் வர்க்கத்துல இருக்கிறவாளுக்கு அனுகிரகங்களை கொடுத்துண்டு சமாதி யோகத்தோடு கூடிட்டு அங்க வசிக்கிறான். ത്രിജഗത്യാഹ ത്രിലോകത്തോடு அந்தராளேவ நடுவிலேயேதான் ஆஸ்து ஸ்திதி பண்ணுறது நரகம் அப்படிங்கிறது. அதானது பூமியிலேயே தான் நரகம் இருக்கு. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களாயிருக்கிற 3 லோகங்கள் அதுக்குள்ளேயே தான் நரகம் அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு நாமே மித்திரமானா சொர்க்கம், நமக்கு நாமே சத்ருவானா நரகம். பூமேஹே பூமியோடு தட்சிணஸ்யாம் தெற்கு பக்கத்துல இருக்கிற திஷி திக்குல, யமலோகத்துல பூமேஹே அதஸ்தாத் பூமியோடு அடியிலியாக்கும் நரகம் இருக்கு. ஜலாது உபரிஷ்டாத் சமுத்திர ஜலத்துக்கு மேல, அதானது இந்த பூமியில யஸ்யாம் அங்க அக்னிஷ்ட்வாத்த ஆதயஹ அக்னிஷ்ட்வாத்தன் அக்னிஷ்வாத்தன் அக்னிஷ்வாத்த ஆதயஹ அக்னிஷ்வாத்த ஆதயஹ. நான் தப்பா சொல்லிட்டேன், அக்னிஷ்ட்வாத்தன் கிடையாது, அக்னிஷ்வாத்தன். அக்னிஷ்வாத்த ஆதயஹ அக்னிஷ்வாத்தன் தொடங்கின பிதிருகணாக பிதிருகணங்கள் ஸ்வானாம் அவாவாளோடு கோத்ரானாம் கோத்திர வர்க்கங்களுக்கு சத்யாக சத்தியங்களாயிருக்கிற ஒருபோதும் அழிவில்லாத ஆசிஷா அனுகிரகங்களை பரமேண டோப் மோஸ்ட் சமாதினா திருட புத்தியோடு கூடிட்டு சமாதி யோகத்தோடு கூடிட்டு வர்ஷிக்கிறவாளாயிட்டு ஆசாசனாக அப்படி அனுகிரகங்களை கொடுத்துண்டு நிவசந்தி அங்க அதிவசிக்கிறா. பிதிருலோகத்திலேயே தான் யமனோடு கண்ட்ரோல்ல நரகங்களும் இருக்கு. பரீட்சித்து மகாராஜாவே கேட்டுக்கோ. 6வது கத்திய பாகம். யத்ர ஹ வாவ பகவான் பித்ருராஜஹ வைவஸ்வதஹ ஸ்வவிஷயம் பிராபிதேஷு ஸ்வபுருஷைஹ ஜந்துஷு சம்பரதேஷு சம்பரேதேஷு
யதா கர்ம அவத்யம் தோஷம் ஏவ அனுலங்கித பகவத் சாசனஹ சகனஹ தமம் தாரயதி யத்ர ஹவாவ பகவான் பித்ருராஜோ வைவஸ்வத ஸ்வவிஷயம் பிராபிதேஷு ஸ்வபுருஷைர்ஜந்துஷு சம்பரேதேஷு யதா கர்மாவத்யம் தோஷமேவானுல்லங்கித பகவத் சாசனஹ சகனோ தமம் தாரயதி. அங்க அதானது அக்னிஸ்வாத்தன் தொடங்கின பிதிர்கணங்கள் സ്വന്തം വർഗക്കാർക്ക് അനുഗ്രഹങ്ങളെ കൊടുത്തിട്ടുണ്ട്. സമാധിയോഗത്തോടുകൂടി അധിവസിக்கிற அங்க பிதிருராஜாவான யமதர்மன் பிருத்திய சங்கத்தோடு கூடிட்டு இருக்கார். சிவபூதங்கள் அப்படிங்கிற மாதிரி யமபடர்கள். அப்படி யமபடர்களால யமபூதர்களால அங்க கொண்டு வரப்படுற ஜீவாத்மாக்களுக்கு இந்த பூமியிலேந்து சரீரம் உபேட்சிச்சு பரலோகத்துக்கு கொண்டு செல்லுற ஆத்மாக்களுக்கு அவாவாளோட கர்மத்துக்கு தகுந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் பகவானோடு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கப்படுறது. எத்ரஹ வாவா ஏதொரு ஸ்தானத்துல ஆக்குமோ எங்கையாக்குமோ பகவான் வைவஸ்வதஹ சூரியபுத்திரனான பகவானேயான பித்ருராஜா பித்ருராஜாவாயிட்டிருக்கிற யமதர்மராஜா ஸ்வபுருஷைஹி யமவடர்களால ஸ்வவிஷயம் யமலோகத்துக்கு பிராபிதேஷு கொண்டு வரப்படுறதான சம்பரேதேஷு இந்த பூலோகத்தில சரீரத்தை விட்டுட்டு பரலோகத்துக்கு சஞ்சாரம் பண்ணுற ஆத்மாக்களுக்கு அந்த ஜீவாத்மாக்களுக்கு ஜந்துஷு அப்படி இருக்கிற ஜீவாத்மாக்களில் மறுபடியும் சரீரம் எடுக்க வேண்டி வர அந்த ஜந்துஷு உயிரினங்களுக்கு இந்த பூமியில இருக்கிற சரீரத்தை வெடிஞ்சு அந்த ஜீவாத்மா பரலோகத்துக்கு போறத அங்க இருக்கிற நரகங்களை அனுபவிக்கிறதுக்கு ஆயிட்டு அந்த ஜீவாத்மாக்களுக்கு யாதனா சரீரம் அப்படிங்கிறத கொடுக்கப்படுறது அப்படிங்கிறத நம்ம முன்னாலேயே நல்லா டீட்டெயில் ஆயிட்டு பார்த்துட்டோம். அப்படி அந்த ஜீவாத்மாக்களுக்கு யாதனா சரீரம் கொடுக்கப்பட்டு அனுல்லங்கிதம் ஸ்வகர்மத்துக்கு தகுந்த மாதிரி பகவத் சாசனஹா பகவானோடு ஆജ്ഞകളായിരിக்கிற சிக்ஷகளை ஈஸ்வரனோடு பிரியத்துக்கு தகுந்த மாதிரி யமதேவன் பிரவர்த்திக்கிறார். சகனஹா யமனோடு பூதகணங்களோடு கூடிட்டு யதா கர்மா ഓരോ ജീവാത്മാക്കളോടും കർമ്മഗതിക്ക് തകുന്ന മാതിരി ദോഷം ഏവ ദോഷകർമ്മങ്ങൾക്ക് തകുന്ന മാതിരി ദോഷം പ്രവർത്തിച്ചിരുന്നാ മട്ടുംതാനേ നരകத்துக்கு போனோம். இப்போ ஒவ்வொருத்தரும் என்னென்ன கெப்பாசிட்டியிலாக்கும் தோஷங்கள் செஞ்சிருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரியான நரகலோகங்களாக்கும் கிடைக்கிறதே. அதாக்குது இங்கே தோஷமேவா தோஷ கர்மங்களுக்கு தகுந்த மாதிரியே தான் துக்க ரூபத்தில் தமம் தாரயதி சிக்ஷை கொடுக்கப்படுறது. பகவத் பிரேரணையாலேயாக்கும் யமதேவன் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் சிக்ஷை கொடுக்கிறார். யமதேவன் தன்னால ஒன்றும் செய்யறதில்லை, பகவான் சொல்றார். யமதேவன் அப்படியே பகவானோடு ஆజ్ఞையை செஞ்சு முடிக்கிறார். எல்லாம் பகவத் நிர்ணயம்
அதுபடிதான் எல்லாம் நடக்கிறது. தான் தான் செஞ்சு கூட்டுற கர்மபலன் தான் தான் அனுபவிச்சுண்டு தீரணம். யம தர்மம் அப்படிங்கிறது தர்மமாக்கும், தர்மத்துக்கு கட்டுப்பட்டாக்கும் யமதர்மன் நடப்பர். அதர்மமாயிட்டு யமதர்மர் நடக்க மாட்டார். யமதர்மன் வழியாவாக்கும் இங்க இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் சிக்ஷை அப்படிங்கிறது கிடைக்கிறது. தர்மதேவனாக்கும் யமதர்மன். யமதர்மன் ஒருபோதும் அதர்மம் செய்ய மாட்டார். நியாயப்படி மட்டும்தான் யமதர்மன் பிரவர்த்திப்பார். ஏழாவது கத்திய பாகம். தத்ர ஹ ஏகே நரகான் ஏகவிம்சதிம் கணயந்தி அத தான் தே ராஜன் நாமரூபலட்சணதः அனுக்ரமிஷ்யாமः தாமிஸ்ரः அந்ததாமிஸ்ரः ரௌரவः மகாரௌரவः கும்பீபாகः காலசூத்ரம் அசிபத்ரவனம் சூகரமுகம் அந்தகூபः கிருமிபோஜனः சந்தம்ஷः தப்தசூர்மிः வஜ்ரகண்டகஷால்மலி வைதரணி பூயோதः பிராணரோதः விசசனம் லாலாபட்சः சாரமேயாதனம் அவீஜி அயபானம் இதி கிஞ்சித் சாரகர்தமः ரட்சோ கணபோஜனः शूलप्रोदः दन्तशूगः अवडनिरोधनः पर्यावर्तनः शूजीमुगम् इति 28 नरकाः विविधयातना भूमयः. तत्र हैगे नरकानेकविंशतिं गणयन्ति अद तांस्ते राजन्नामरूपलक्षणदो अनुक्रमिष्याम तामिस्रो अंदतामिस्रो रौरवो महारौरव कुंभीपाग कालसूत्रमसिपत्रवनं सूगरमुगमन्दगोप कृमिभोजन सन्दंशस्तप्तसूर्मि वज्रकण्टकशाल्मले वैतरणी पूयोद प्राणरोधो विशसनं लालाभट्टसारमेयादनम् अवीजिरयपानमिति किञ्चारकर्दमो रक्षो गणभोजन शूलप्रोदो दन्तशूगो वडनिरोधन पर्यावर्तन सूजीमुखमित्यष्टाविंशति नरका विविधयातना भूमयः. ஒரு செலவாளோடு அபிப்பிராயத்தில் நரகங்கள் 21 ஆக்கும். ஒரு செலவாளோடு அபிப்பிராயத்தில் நரகங்கள் அப்படிங்கிறது 28 ஆக்கும். அதெல்லாம் நான் அண்ணா கிளியரா வர்ணிச்சு தரேன் பரீட்சித்து மகாராஜாவே அப்படின்னாக்கும். இங்க ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்து மகாராஜா கிட்ட சொல்லறார். தாமிஸ்ரம் அந்ததாமிஸ்ரம் ரௌரவம் மகாரௌரவம் கும்பீபாகம் காலசூத்திரம் அசிபத்ரவனம் சூகரமுகம் அந்தகோபம் கிருமிபோஜனம் சந்தம்சம் தப்தசூர்மி வஜ்ரகண்டகஷால்மலி வைதரணி பூயோதம் பிராணரோதம் விசசனம் லாலாபட்சம் சாரமேயாதனம் அவீஜி அயபானம் சாரகர்தமம் ரட்சோகணபோஜனம் शूलप्रोदम दंतशूगम अवट निरोधनम पर्यावर्तनम சூஜிமுகம் இப்படியாக்கும். அந்த 28 நரகங்களோடு வேறு முக்கியமான நரகங்களையாக்குமே சொல்லுறேன். 1000க்கு மேல நரகங்கள் இருக்கு. அதுல முக்கியமானதை எடுத்து சொல்லுறேன், அவ்வளவுதான். தத்ர நரகம் அப்படிங்கிறது
രാജൻ, പരീക്ഷിത്ത് രാജാവേ, ഏകേ ഒരു ചിലരോട് അഭിപ്രായത്തില് നരകാൻ அந்த നരകങ്ങളെ മൊത്തമായിട്ട് ഏകവിംശതി 21 ഗണയന്തി കണക്കാക്കപ്പെട്ടിருக்கு. ആശ്ചര്യം താനിത്. ഒരു ചിലവാ 21 ചൊല്ലരാ, ഒരു ചിലവാ 28 ചൊല്ലരാ. വിംശതി ചൊല്ലന 20, ഏകം ചൊല്ലന 1. ഏകവിംശതി அப்படின்னா 21. அதா நரகங்களையே தான் அத தான் நரகங்களையே தான் தே உங்களுக்கு நாம பேரு ரூபா ரூபம் லட்சணதா ஸ்வபாவம் இப்படி இருக்கிறதெல்லாம் அனுக்கிரமிஷ்யாமஹ ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு நான் உங்களுக்கு வர்ணிச்சு தரேன். எல்லா நரகங்களையும் நான் வர்ணிச்சு தரேன் உங்களுக்கு. நான் கிளியர் ஆயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நரகங்கள் வழியும் நமக்கு நம்மளோட மனசை கொண்டு போய் செல்லலாம். எந்தெந்த பாப கர்மங்களை செஞ்சானா எந்தெந்த நரகங்களாக்கும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். താമിശ്രഹ ഒന്നാമത് നരകത്തോട് പേരാക്കും താമിശ്രം. രണ്ടാമത് നരകം അന്ധതാമിശ്രഹ അന്ധതാമിശ്രം. മൂന്നാമത് നരകത്തോട് പേര് ரௌரவஹ ரௌரவம் அப்படிங்கிற நரகம். நாலாவது நரகத்தோடு பேரு மகாரௌரவஹ மகாரௌரவம் அப்படிங்கிற பேரு. அடுத்தது கும்பீபாகஹ கும்பீபாகம். ஆறாவது நரகத்தோடு பேரு காலசூத்திரம் அப்படிங்கிற நரகம். ஏழாவது நரகத்தோடு பேரு அசிபத்ரவனம். எட்டாவது நரகத்தோடு பேரு சூக்கரமுகம். ஒன்பதாவது நரகத்தோடு பேரு அந்தகூபஹா அந்தகூபம் அப்படிங்கிற நரகம். பத்தாவது நரகத்தோடு பேருகளுங்கோம் ராஜாவே கிருமிபோஜனஹா கிருமிபோஜனம் அப்படிங்கிற நரகம். சந்தம்சஹா அப்படிங்கிற நரகமாக்கும் 11வது நரகம் சந்தம்சம். 12வது நரகம் தப்த சூர்மிஹி தப்த சூர்மி அப்படிங்கிற நரகம். 13வது நரகம் வஜ்ரகண்டக சால்மலி அப்படிங்கிற நரகம். 14வது நரகத்தோடு பேராக்கும் வைதரணி. 15வது நரகத்தோடு பேரு பூயோதஹா பூயோதம் அப்படிங்கிற நரகம். 16வது நரகத்தோடு பேரு பிராணரோதஹா பிராணரோதம் அப்படிங்கிற நரகம். 17வது நரகத்துக்கு ஒரு பேருண்டு விசசனம் அப்படிங்கிற பேரு. 18வது நரகத்தோடு பேரு லாலாபட்சஹா லாலாபட்சம் அப்படிங்கிற பேரு. 19வது நரகத்தோடு பேராக்கும் சாரமேயாதனம். 20வது நரகத்துக்கு ஒரு பேருண்டு அவீஜிஹி அவீஜி அப்படிங்கிற நரகம். 21வது நரகத்தோடு பேராக்கும் அயபானம். இப்படி ஒரு செலவா 21 நரகங்கள் அப்படின்னு சொல்லறா. வேறொரு செலவா 28 நரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லறா. இப்ப நம்ம 21 நரகங்களை பார்த்தோமே, இது இത്രയുമാക്കും 21 നരകങ്ങളായിട്ട് ഒരു ചെലവാ കണക്കാക്കി ഇരിക്കാം. കിംച വേറെ ചെലവാ ഇതോടുകൂടെ 7 നരകങ്ങളെ കൂടിയും കൂട്ടിച്ചേർത്തി 28 നരകങ്ങളായിട്ട് ചൊല്ലറാ. അதையும் சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க. சாரகர்தமஹா சாரகர்தமம் அப்படிங்கிற பேரு. இது 22வது நரகம். 23வது நரகம் ரட்சோகணஹா போஜனஹா ரட்சோகண போஜனம் அப்படிங்கிற நரகம். அடுத்தது 24வது நரகம் சூலப்ரோதஹா சூலப்ரோதம் அப்படிங்கிற நரகம். 25வது நரகம் தந்தசூகஹா தந்தசூகம் அப்படிங்கிற நரகம். 26வது நரகம் அவடநிரோதனஹா அவடநிரோதனம் அப்படிங்கிற நரகம். 27வது நரகம்
பரியாவர்த்தனஹா, பரியாவர்த்தனம் அப்படிங்கிற நரகம். 28வது நரகத்தோடு பேராக்கும் சூஜிமுகஹா, சூஜிமுகம் அப்படிங்கிற நரகம். இது இப்படின்னு 7 நரகங்கள் கூடியும் அந்த 21 நரகங்களோடு கூட கூடி சேர்ந்து மொத்தம் 28 நரகங்கள். அஷ்டாவிம்சதி, அஷ்டா அப்படின்னா 8, விம்சதினா 20, 28 நரகாகா நரகங்கள். விவிதா பல தரத்துல இருக்கிற யாதனா பூமயகா துரிதங்கள் அனுபவிக்கிறதுக்கான ஸ்தானங்கள் அப்படின்னு கணக்காக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியில இருக்கிற சரீரத்தை வெடிஞ்சு ஜீவாத்மா பரலோகத்துக்கு போறத நரகங்களை அனுபவிக்கிறதுக்காயிட்டு இந்த ஜீவாத்மாக்களுக்கு யமபடர்கள் கொடுக்கிற சரீரமாக்கும் யாதனா சரீரம். அந்த டீட்டெயில் எல்லாம் நம்ம முன்னால இருக்கிற அத்தியாயங்களில ஸ்கந்தங்களில பார்த்ததாக்கும். அதைத்தான் இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லப்படுறது. அந்த யாதனா சரீரங்களை யமபடர்கள் இந்த ஜீவாத்மாக்களுக்கு கொடுக்கிறா. இந்த யாதனா சரீரங்கள் வழி வலி அப்படிங்கிற அனுபவம் இந்த ஜீவாத்மாக்களுக்கு உண்டாகிறது. வலி அப்படிங்கிறது ஒரு விகாரமாக்கும், சூடு அப்படிங்கிறது ஒரு அனுபவம் அப்படிங்கிற விகாரமாக்கும். சரீரம் இருந்தாதான் அனுபவம் உள்ளது. அப்ப அந்த அனுபவங்களை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிட்டு யாதனா அப்படின்னா துரிதம், துரிதங்களை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிட்டு, கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிட்டு யமபடர்கள் இந்த ஜீவாத்மாக்களுக்கு பாபங்கள் செஞ்ச ஜீவாத்மாக்களுக்கு யாதனா சரீரம் அப்படிங்கிற சரீரத்தை கொடுத்து யாதனா பூமயகா துரிதம் அனுபவிக்கிறதுக்கான ஸ்தானங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ஆச்சரியமே தான் இது. துரிதங்களை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் இருக்கிற ஸ்தானங்களை சம்பந்திச்சு பூர்வீகர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கா. நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை இது உண்டாக்குறது மகாராஜாவே. இந்த நரகங்களை நமக்கு தெரிஞ்சுக்கிறத நமக்கு இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு ஆச்சரியம் உண்டாகிறது.